மக்களே, நீங்கள் கிரிக்கெட்டை தெருவில் விளையாடிருப்பீங்க, ரோட்டில் விளையாடிருப்பீங்க, ஸ்கூல் கிரவுண்டில் விளையாடிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே விளையாடிருப்பீங்க கிரிக்கெட்டை. உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருங்க. அதுதான் மத்திய சென்னை கிரிக்கெட் லீக். ஸோ இந்த மத்திய சென்னை கிரிக்கெட் லீக் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜ், ஒரு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கலந்துக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் கலந்துங்க, உங்கள் திறமையை காட்டுங்க. மத்திய சென்னை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நம்முடைய அண்ணா நகர் பகுதிக்கு உட்பட்ட கிரசன்ட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றாலும் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மத்திய சென்னை என்கின்ற மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்ட ஒரு மக்கள் தொகையுடன் இருக்கக்கூடிய ஒரு போட்டி. ஏறக்குறைய 16 லட்சம் வாக்காளர்கள் வாழுகின்ற ஒரு பகுதி. இதில் 120 விளையாட்டு வீரர்களை தெரிவு செய்து ஆக்ஷன் மூலமாக அவர்களை உள்ளே கொண்டு வந்து 8 குழுக்களாக, டீம்களாக பிரிக்கப்பட்டு 4 டீம்களாக ஒரு குரூப் என்று அவர்களை சேர்த்து, எப்படி IPL கிரிக்கெட் போட்டி நம்முடைய இந்திய அளவில் நடத்தப்படுகின்றதோ அதற்கு இணையாக இந்த போட்டியை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியின் மூலம் மிக தரமான வீரர்கள் இந்த நாட்டுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு அரிய வாய்ப்பாக, ஒரு தளமாக, ஒரு களமாக இதை அவர்கள் அமைத்து தருகின்றார்கள். இந்த போட்டியிலிருந்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முன்னணி வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்திய அணியிலே விளையாடக்கூடிய அளவிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். எந்தெந்த வீரர்கள் என்று தெரிந்து கொள்ள விழைந்து அவர்களை கேட்டபோது, இன்றைக்கு உலகிலேயே அதிக விக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடிய அஸ்வின் ரவிச்சந்திரன் இதை போன்ற போட்டிகளில் இருந்து தான் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்கின்ற செய்தியையும், பத்ரி மற்றும் மேலும் பல வீரர்கள் இதன் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை சொன்னார்கள். பத்ரியை கூட இதை போன்ற நிகழ்வுகளில் தொலைக்காட்சியிலே பார்த்து நம்முடைய தல டோனி அவர்கள் அவரை தேர்வு செய்தார் என்கின்ற ஒரு மிக சுவையான செய்தியை அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த விளம்பரத்தை பார்க்கக்கூடிய பலர் தங்கள் பெயரையும் இதில் கொடுப்பார்களேயானால் அவர்களுக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோளையும், உங்களுக்கு உண்டான களங்கள் அப்பொழுது கிடைக்கும், ஆனால் அதை யார் சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உயரே செல்ல முடியும். ஒவ்வொரு ஓவரிலும் 6 பந்துகள் இருக்கின்றன. அந்த 6 பந்துகளிலும் எப்படிப்பட்ட பெரிய பவுலராக இருந்தாலும் 2 பால் நிச்சயமாக லூஸ் பால் போடுவார். அவரையும் அறியாமல் 2 லூஸ் பால் போடுவார். அந்த லூஸ் பாலை எந்த பேட்ஸ்மேன் சரியாக அடிக்கின்றாரோ, இலக்கை நோக்கி அடிக்கின்றாரோ அவர்கள்தான் வெற்றி வீரர்களாக திகழ முடியும். ஆகவே உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரையும், நம்முடைய மத்திய சென்னைக்கு உட்பட்டு கிரிக்கெட் ஆர்வலர்களையும் பெற்றோர்களையும் மிகவும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆதரவையும் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.